ஸ்ரீ மாத்ரே நமஹா. குரு கட்டாட்சம் அம்பாள் அனுகிரகம் பரிபூர்ணம். நீங்க லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லிட்டு இருக்கலாம், பாராயணம் பண்ணிட்டு இருக்கலாம், ரொம்ப வருஷமா சொல்லிட்டு வரலாம். ஆனா அதை விட பவர்ஃபுல்லான ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுப்பேன். லலிதா சஹஸ்ரநாமம் நமக்கு வந்தது பிரம்மாண்ட புராணத்துல இருந்து ஹயகிரீவரும் அகஸ்தியரும் உரையாடல் முறையில வந்ததுதான் இந்த லலிதா சஹஸ்ரநாமம். அதாவது ஹயகிரீவர் அகஸ்தியருக்கு உபதேசமா கொடுத்ததுதான், அப்படி வந்துதான் லலிதா சஹஸ்ரநாமம். அவருக்கு அந்த உபதேசம் வந்த அப்புறமா ஒவ்வொரு நாமாவையும் தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். கடுமையான தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். ஒவ்வொரு நாமமும் 6 மாசம் தபஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தபஸ் பண்ணி முடிச்ச அப்புறமா அவருக்குள்ள ஒரு ஏக்கம். இவ்வளெல்லாம் சொல்லியும் இவ்வளெல்லாம் அம்பால நம்ம முழுமையா அலைன் பண்ணாலுமே ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணித்து. அவருக்கு ஏதோ ஒரு திருப்தி வரல. இவ்வளவு தூரம் அவர் தபஸ் பண்ணியும் ஏதோ ஒண்ணு விட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் அவருக்குள்ள வந்தது. இப்போ இத பார்த்தேன்னா இதுல நமக்கு பார்க்க போற நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இதுல ரகசியம் கூட சொல்லலாம். என்னன்னா, அகஸ்தியரை பார்த்தேன்னா அவர் சாதாரண முனிவர் கிடையாது. நம்ம சனாதன தர்மத்திலேயே ஒரு மிகப்பெரிய ரிஷி அவர். சப்த ரிஷியில ஒருத்தர். அவருக்கு லலிதா சஹஸ்ரம் உபதேசம் கொடுத்தாச்சு. அவருக்கு தான் முதல்ல உபதேசம் ஆச்சு. ஒரு மானவம்னான்னு சொல்லலாம். அதாவது ஒரு மனித பிறவியில வந்தவர் அகஸ்தியர். அவருக்கு தான் முதல்ல இந்த உபதேசம் கிடைச்சது. அம்பாளுடைய இந்த 1000 நாமங்களும் அவர் கடுமையா தபஸ் பண்ணி அதுல ஒரு சித்தியும் அவருக்கு கிடைச்சது. ஆனா அந்த உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு என்ன, இன்னும் ஏதோ இருக்கு, இன்னும் ஏதோ எனக்கு தெரியாம தெரியாம இருக்கு. அந்த உணர்வு விடவே இல்லை. நம்ம எத்தனையோ புக்ஸ் படிப்போம், எத்தனையோ வீடியோஸ் இந்த காலத்துல பாக்குறோம், உபன்யாசங்கள் போய் கேட்போம், நிறைய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்வோம். ஆனா சில நேரத்துல உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி, இது மட்டும் தானா, இதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா? அந்த உணர்வு தான் அகஸ்தியருக்கும் வந்தது. அவர் என்ன பண்ணார், அவரோட குரு யாரு, ஹயகிரீவர். சோ ஹயகிரீவர் கிட்ட அவர் போறார். அவரோட திருவடிகள்ல பிடிச்சு கேட்ட, சுவாமி, இன்னும் ஏதாவது ரகசியம் இருக்கா, இன்னும் ஏதாவது விட்டு போயிருக்கா, இன்னும் எனக்கு சொல்லப்படாத கொடுக்கப்படாத ஞானம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டார். ஹயகிரீவருக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அவர் எதுவும் சொல்லல. லலிதாம் அதாவது இன்னுமும் இருக்கு, சீக்ரெட் இருக்கு. அவர் உடனே சொல்லல. ஏன்னா லலிதாம்பிகை தானே ஒரு ஒரு கட்டளை கொடுத்திருக்கா ஹயகிரீவருக்கு. இந்த ரகசியத்தை யாருக்கிட்டையும் நீ எளிதா கொடுக்க கூடாது. அதனால ஹயகிரீவர் என்ன சொன்னார்னா, அகத்தியா, இனிமேல் சொல்ல எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி சொன்னாலுமே அகஸ்தியருக்கு அது ஏத்துக்க முடியல. அது அவர் என்ன பண்ணாருன்னா, சரி இப்படி குரு சொல்லிட்டார், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டார், அதனால வேலையை பார்ப்போம் அப்படின்னு அவர் போகல. அவர் என்ன பண்ணார், எழுந்து போகாம அப்படியே குருவோடைய திருவடிகளை பிடிச்சிருந்தார். 1 வாரம் 2 வாரம் 1 மாசம் இல்லை, பல வருஷங்கள் அவரோட காலை பிடிச்சுன்னு, இல்ல ஏதோ இருக்கு அப்படின்னு அவர் ஹயகிரீவர் கிட்ட கேட்டார். ஏன் தெரியுமா, உண்மையான சாதகர்கள் தகவலை தேட மாட்டாங்க, மாற்றத்தை தேடுவாங்க. சோ அவருக்கு இன்னமும் அந்த மாற்றம் இன்னும் ஏதோ இருக்குங்கிற அந்த உள்ளுணர்வு அவரை தூண்டிட்டு இருந்தது. சோ இதுல அறிவு மட்டும் போராது, அனுபவமும் வேணும் அப்படிங்கறதுதான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த நேரத்துலதான் ஒரு அதிசயம் நடந்தது. ஏன்னா பல வருஷங்கள் அவருடைய அகஸ்தியர் ஹயகிரீவரோட பாதத்தை பிடிச்சிட்டு, எனக்கு நீங்க சொல்லியே ஆகணும், ஏதோ இருக்குன்னு எனக்கு தெரியறது அப்படின்னு ரொம்ப விடாமுயற்சியா பிடிச்சிருந்தார். அப்போ ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்தது. அம்பாளே நேரடியா ஹயகிரீவரை பார்த்து சொன்னான், இந்த லலிதா திரிஷதிய கொடு. ஏன்னா இது சர்வ பூர்த்திகரி. இந்த லலிதா திரிஷதிய என்ன சொல்லுவாங்கன்னா, சர்வ பூர்த்திகரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது எல்லாத்தையுமே முழுமைப்படுத்தும். இத கவனிக்கணும் நீங்க. சர்வ பூர்த்திகரி அப்படிங்கிறது குறைவுகளை நிறைவு செய்யும்.
அதாவது நம்ம சாதனையில ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னா இந்த திரிஷதி சொல்றதுல அது நிறைவாகும். எந்த குறையவா இருந்தாலும் இந்த ஆன்மீக முயற்சியில் நீங்க பண்ற ரிச்சுவல்ஸா இருக்கலாம், மந்திர ஜபமா இருக்கலாம், திரிஷதி சொல்றச்சே அது வந்து முழுமையாகும் அப்படின்னு அம்பாள் சொல்றான். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு என்ன சொல்றா அம்பாள்னா, அகஸ்தியர் வந்து இப்போ தகுதியானவர், அவருடைய பக்தி தூய்மையானது. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயம் சொன்னா, அகஸ்தியர் வந்து என்னுடைய சிறந்த பக்தையான லோபாமுத்ராவுடைய கணவர். அதனால லோபாமுத்ராவுடைய கணவரா இருக்கக்கூடியதுனால அவருக்கு இத தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த இந்த உபதேசம் பெறக்கூடிய தகுதி அகஸ்தியருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றான். சோ இதுல நமக்கு என்ன தெரியுது, நீங்க வந்து உங்களுடைய சாதனை, நீங்க வந்து அம்பாளுடைய ஒரு அந்த இதுக்குள்ள மந்திரத்துக்குள்ள வரணும்னா, அந்த சக்தி உபாசகர்களுடைய ஒரு 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 க்ளோஸ் சர்க்கிள்ல இருந்துட்டே இருந்தீங்கன்னா, அம்பாள் வந்து உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த மந்திரத்தை ஏத்துக்கக்கூடிய சக்தி, தீட்சையை கிடைக்கக்கூடிய ஒரு வழிய அம்பாள் காமிப்போம். அதுதான் நீங்க வந்து இங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இந்த லலிதா திரிஷதி பத்தி பார்க்கலாம். சோ அம்பாள் வந்து சொல்றா, நீ அகஸ்தியருக்கு கூட அவர் தகுதியானவர் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஹயக்ரீவர் வந்து அகஸ்தியருக்கு இந்த லலிதா திரிஷதிய உபதேசமா கொடுத்தார். ஏன் லலிதா திரிஷதி இவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து பார்ப்போம். எதுக்கு லலிதா திரிஷதி லலிதா சஹஸ்ரநாமத்தை விட சிறந்தது அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியும். லலிதா சஹஸ்ரநாமமும் சிறந்ததுதான், ஆனா அதை விட சிறந்தது லலிதா திரிஷதி. லலிதா திரிஷதி த்ரீ சதி அப்படின்னா என்ன? த்ரீனா 3, சதினா 100. 300 நாமங்கள் கொண்டதுதான் திரிஷதி. இது நாமங்கள் வெறும் நாமங்கள் கிடையாது, ஒவ்வொரு நாமமும் பவர்ஃபுல்லான மந்திரம். ஏன்னா ஹயக்ரீவர் வந்து உபதேசம் கொடுக்கறச்சே சொல்றார் அகஸ்தியருக்கு, இது வெறும் நாமங்கள்னு நினைச்சிடாத, இது வந்து ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு மந்திரம். திருப்பியும் சொல்றேன், ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு மந்திரம். அதனாலதான் லலிதா திரிஷதி சாதாரண ஸ்தோத்திரம் கிடையாது, மந்திர சாஸ்திரம். ஏன்னா இது வந்து ஸ்ரீவித்யாவுடைய ஒரு 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 இதயம்னு சொல்லுவோம். ஸ்ரீவித்யாவோட பவர் இந்த திரிஷதிக்குள்ள இருக்கு அப்படின்னு ஹயக்ரீவர் வந்து அகஸ்தியர் கிட்ட சொல்றாரு. ஏன்னா ஸ்ரீவித்யாவோட அல்டிமேட் மந்திரா வந்து பஞ்சதசி மந்திரா. பஞ்சதசின்னு சொல்லலாம், பஞ்சதசாட்சரின்னு சொல்லலாம். அதாவது 15 பீஜாட்சரங்களை கொண்ட ஒரு மந்திரம். பஞ்சதசி அப்படின்னா, தஷினா 10, பஞ்சானா 5, 10 + 5 15. ஸோ 15 பீஜாட்சரங்களோட இருக்கக்கூடியதுதான் பஞ்சதசி மந்திரம் அப்படின்னு இருக்கு. அதாவது ஸ்ரீவித்யால அல்டிமேட். அதுக்கப்புறம் ஷோடசி இருக்கு. இதுதான் அல்டிமேட் மந்திரம் ஆஃப் ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யாங்கிறது பிரம்ம வித்யா, அதாவது உங்களுடைய அல்டிமேட் ஒரு பவர்ஃபுல் சுப்ரீம் நாலேஜ் தான் ஸ்ரீவித்யா. அப்படிப்பட்ட அந்த பஞ்சதசி உட்கொண்டதுதான் இந்த லலிதா திரிஷதி. அதாவது ஒவ்வொரு பீஜத்திலையும் 15 பீஜாட்சரங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பீஜாட்சரத்தோட 20 நாமங்கள் வந்து வெளிப்பட்டிருக்கு. அதாவது 15 × 20 comes to 300, 300. அதுதான் இந்த திரிஷதி. இந்த ஒவ்வொரு நாமா ஸ்டார்ட் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா, அது வந்து பீஜாட்சரம் ஆஃப் பஞ்சதசி மந்திரம். அதனால்தான் ஸ்ரீவித்யா குரு பரம்பரா என்ன சொல்றதுன்னா, லலிதா சஹஸ்ரநாமம் வந்து அம்பாளை பத்தி சொல்றது, அம்பாளுடைய வடிவம், அப்படிப்பட்ட சில விஷயங்கள், அம்பாளுடைய சக்தி, அம்பாளுடைய நிர்குணம் சகுணம், அதாவது ரூபமற்ற நிலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், சக்ராஸ் பத்தியான விஷயங்கள், இதெல்லாம் பேசுறது விச் இஸ் மேனிஃபெஸ்டட். ஆனா திரிஷதி, லலிதா திரிஷதி வந்து அம்பாளையே வெளிப்படுத்தக்கூடிய விஷயம். அதனால்தான் சஹஸ்ரநாமம் விட திரிஷதி பெருசு. சஹஸ்ரநாமம் வந்து அம்பாளை புகழ் மூலமா சொல்றது. திரிஷதி அம்பாளை மந்திர சக்தியா வெளிப்படுத்துறது. அதனாலதான் திரிஷதி இஸ் பவர்ஃபுல். அது மாத்திரம் இல்ல, லலிதா சஹஸ்ரநாமம் வந்து கம்போஸ் பண்ணது, எடுத்துன்னு வந்தது வந்து வாக் தேவதைகள். அம்பாளுடைய ஆக்னையின்படி சொன்ன வாக் தேவதைகள். அதே லலிதா திரிஷதி வந்து அம்பாளே கொடுத்தது. அதனாலதான் லலிதா திரிஷதி இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் லலிதா சஹஸ்ரநாமம். இப்ப நான் வந்து இதை விட இது பவர்ஃபுல்னு சொல்றதுனால லலிதா சஹஸ்ரம் வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லல.
லலிதா சஹஸ்ரநாமமே பவர்ஃபுல். அதை விட பவர்ஃபுல்னா உங்களோட ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. அதாவது உங்களோட சக்தி சாக்தம்ல இருக்கக்கூடிய உங்களோட ஜேர்னி வந்து மோர் அண்ட் மோர் நீங்க வந்து முன்னேற முன்னேற சம்திங் நெக்ஸ்ட் லெவல் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சக்தி தான் இந்த லலிதா திரிஷதி. இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். சரி, லலிதா திரிஷதி இவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னா ஏன் இது வந்து நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு ஒரு டவுட் வரும். காரணம் என்னன்னா, இந்த லலிதா திரிஷதி வந்து இந்த ஸ்ரீவித்யால இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதனால இது வந்து குஹ்ய வித்யான்னு சொல்றோம். அதாவது சீக்ரெட். ஏன் சீக்ரெட்னா சீக்ரெட்டா வச்சுக்கணுங்கிறதுக்காக இல்ல. அது அவ்வளவு தூய்மையானது, அவ்வளவு பவர்ஃபுல்லானது. சட்டுன்னு யாருக்கும் அப்படியே எடுத்து கொடுத்துடக்கூடாதுன்னு அம்பாளே சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். இந்த தகுதினா என்ன அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, முக்கியமான தகுதி வந்து உண்மையான பக்தி இருக்கணும். இது வந்து நானும் இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஞானத்துக்காக தேடக்கூடியது இல்லை. இது வந்து பக்தியால தேடக்கூடியது. அகஸ்தியரை எடுத்திருந்தோம்னா அவருக்கு இல்லாத ஞானம் இல்ல, பக்தி முக்கியம். அம்பாளை இன்னமும் நம்ம வந்து இன்னமும் உண்மையா இன்னமும் முழுமையா நான் வந்து அம்பாளை வந்து அடையணும், இன்னும் முழுமையா அம்பாளை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலேருந்து வரக்கூடியது வேற. நான் எனக்கு இதெல்லாம் தெரியும், இதையும் தெரிஞ்சுட்டா என்ன அப்படின்னு ஞானத்துக்காக தேடுறது வேற. ஸோ குவாலிஃபிகேஷன் லலிதா திரிஷதி சொல்றதுக்கு, அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் குவாலிஃபிகேஷன் அம்பாள் வில் குவாலிஃபை. சரியா? உங்களுக்கு உண்மையான பக்தி இருந்ததுன்னா அம்பாளே உங்களுக்கு வந்து வழி காமிப்போம். இதை வந்து ஒழுங்கான விதத்துல நீங்க வந்து சொல்றதுக்கு. அது மாத்திரம் இல்லாம இதுக்கு வந்து நீங்க வந்து சொல்லணும்னா ஒழுங்கான ப்ரொனன்சியேஷன் ஓட சொன்னாதான் அதோடைய பவர் உங்களால உணர முடியும். உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் தெரியல, சும்மா படிக்கிறதுக்கும் உள்ளார அனுபவிச்சு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? சோ இது வந்து ஒழுங்கான முறையில நீங்க வந்து சொன்னீங்கன்னா, சொல்லணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அந்த எண்ணம் முக்கியம், உங்களுடைய பக்தி முக்கியம். அதுதான் குவாலிஃபிகேஷன். அதனால என்ன புரிஞ்சுக்கணும்னா, எதுக்கு திரிஷதி வந்து பவர்ஃபுல்னா அதோட தன்மை. அதனால அது வந்து பவர்ஃபுல். இப்ப லலிதா சஹஸ்ரநாமம் வந்து எல்லாருமே வந்து பாராயணம் செய்யலாம். ஆனா திரிஷதி பஞ்சதசியோட இருக்கிறதுனால, அதாவது அம்பாளுடைய பவர்ஃபுல்லான மந்திர ஸ்வரூபமா இருக்கிறதுனால ஒரு சம்பிரதாயத்துல இத வந்து ஒரு ஒரு மரியாதையோட பார்த்து தெரிஞ்சுட்டு கத்துக்கும். ஏனோ தானோன்னு சொல்லக்கூடிய விஷயமும் கிடையாது. இது வந்து இன்னொன்னு என்னன்னா, திரிஷதி பவர்ஃபுல்லுங்கிறதுனால எனக்கு இது வேணும் அது வேணும் அதனால இது படிக்கிறேன்னு தெரிஞ்சுனாங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. இது வந்து அம்பாளை வந்து முழுமையா நான் வந்து அனுபவிச்சு அம்பாளோட ஐக்கியப்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்து பக்தியோட நீங்க அணுகினாதான் இதோடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து ஆசை நிறைவேற்றக்கூடிய அதுக்காக அணுகக்கூடிய விஷயம் கிடையாது. அம்பாளுடைய திருவடியில சரணாகதி அடையணுங்கிற அணுகுமுறை தான் இதுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா அது உங்களை ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அதனாலதான் இது வந்து சர்வ பூர்த்திகரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறைவுகளை நிறைவு செய்பவள், சாதனையை முழுமைப்படுத்தும், பக்திய அனுபவமாக மாற்றும். அதுதான் இந்த முழுமை. அதனால்தான் பாத்தீங்கன்னா அகஸ்தியர் வந்து இந்த ரகசியத்தை பெறாம ஹயகிரீவருடைய பாதத்தை விட போறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணார். ஏன்னா அறிவுக்கு மீறி பூர்ணத்துவம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த பூர்ணத்துவத்தை கொடுக்கக்கூடியவள் லலிதாம்பிகை மட்டும்தான். அதனாலதான் அகஸ்தியர் வந்து அவ்வளவு மன்றாடி அதுக்கப்புறம் தான் அவருக்கு கிடைச்சது. இப்ப நீங்க வந்து ஸ்ரீவித்யால ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் வாட் இஸ் த ஸ்டெப்ஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ. உங்களுக்கு திரிஷதி உபதேசமா உங்க குரு கிட்ட எடுத்துட்டு நீங்க வந்து செய்யலாம். இப்ப நான் அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஜென்ரலா, இப்ப நீங்க வந்து ஸ்ரீவித்யால இல்ல, எந்த மந்திர ஜபமும் நீங்க எடுத்துக்கல, அப்போ நான் ஸ்ரீவித்யால இல்லைங்கிறதுனால என்னால சொல்ல முடியாதா, குரு உபதேசம் இல்லைன்னு என்னால சொல்ல முடியாதா, அப்படின்னா நான் வந்து லலிதா திரிஷதிய பாராயணம் செய்ய முடியாதா அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரே ஒரு விஷயம், என்னுடைய முழுமையான நம்பிக்கை வந்து குரு பரம்பரா. ஏன்னா நான் அந்த ஒரு பாரம்பரியத்துலதான் வரேன், ஸ்ரீவித்யால இருக்கேன். இந்த விஷயத்துல நாம வந்து சம்பிரதாயத்தை முழுமையா மதிக்கணும். அதே நேரத்துல பக்தியையும் மதிக்கணும் அப்படின்னு நம்பக்கூடியவனா. சோ முதல்ல ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னன்னா லலிதா திரிஷதி ஒரு முழுமையான ஸ்ரீவித்யா மந்திர சாதனையா செய்யணும் அப்படின்னா குரு உபதேசம் இஸ் மஸ்ட். ஏன்னா அதுல வந்து நியாசா, மந்திர ஜபம்,
பஞ்சதசி உடைய உபாசனை இருக்கு, மந்திர ஜபம் பண்ணணும், ஸ்ரீசக்கர பூஜை இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து வழிபடணும்னா குருவுடைய கா வழிகாட்டுதல் படி நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அது சம்பிரதாயம். ஆனா நீங்க வந்து அம்பாள் மேல ஒரு அபரிமிதமான ஒரு பக்தி இருக்கு. அத ஒரு நீங்க வந்து வித் ஃபுல் ஹார்ட், முழு பக்தியோட நீங்க வந்து இந்த பாராயணம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் இருக்கு. அப்போ சில விஷயங்கள நினைவுல வச்சுட்டு நீங்க வந்து இந்த திருஷதிய படிக்கலாம், சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, இந்த மந்திரத்த சொன்னா இது கிடைக்கும். இந்த திருஷதி சர்வ பூர்த்திகரிங்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல அணுகாதீங்க. ஏன்னா, அது சரியான மைண்ட் செட் கிடையாது திருஷதிய சொல்றதுக்கு. அம்பாளே அதுக்கு வந்து விடமாட்டா. 2வது, ஆர்வத்துக்காக பாராயணம் செய்யக்கூடாது. அதாவது இது என்னதான் இருக்கு பார்க்கலாமே, இது என்ன சொல்றது பார்க்கலாமே அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு இல்லையா? அது கூடாது. ஏன்னா இது வந்து ரகசியம்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன இருக்கு பார்ப்போம். அது ஆர்வம் இல்லையா? அந்த ஆர்வத்து நோக்கத்தோட நீங்க வந்து லலிதா திரிஷதிய சொல்றதுக்கு அணுகக்கூடாது. ஆனா அம்பாளுடைய திருவடி சரணாகதி அடையணும். அம்பாள் மேல அப்ப மிக பக்தி இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு இதுல அந்த ஒரு மனநிலை இருந்தா மட்டும்தான் இது வந்து சொல்லணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ எப்படி இதை வந்து நீங்க வந்து பாராயணம் செய்யலாம் அப்படின்னா, குடிச்சப்புறம் தான் செய்யணும். இதை பண்ணணும். நீங்க வந்து இதை வந்து பாராயணம் செய்யணும் தனம் பண்றீங்கன்னா நீங்க வந்து சாத்விக் ஃபுட் தான் சாப்பிடணும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்பாளை வந்து அம்பாளோட போட்டோவோ விக்கிரகமோ வச்சு குங்குமம் சந்தன குங்குமம் இட்டு பூ போட்டு அம்பாளை மனசார தியானம் பண்ணி அப்புறமா இதை வந்து நீங்க வந்து பாராயணம் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உச்சரிப்பு சரியாக இருக்கணும். ஏன்னா இது மந்திரம்ங்கிறதுனால நீங்க வந்து உச்சரிப்பு வந்து பர்ஃபெக்டா கத்துண்டு நீங்க வந்து இதை வந்து சொல்லணும். ஏன்னா லலிதா திரிஷதியில ஒவ்வொரு நாமமும் மந்திரஸ்வரூபம், அம்பாளுடைய மந்திரஸ்வரூபம். அதனால சரியான உச்சரிப்போட பாராயணம் செய்யணும். லாஸ்ட் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், லலிதா திரிஷதி பாராயணம் செய்யறச்சே அம்பாள் கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னா, எனக்கு என்ன தேவையோ அது உனக்கு தெரியும், என்ன உன் பாதையில நடத்து என் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட நான் வந்து உன்னை வந்து முழுமையா உன்னுடைய அம்பாளோட உங்களோட முழுமையான அருள் எனக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட நீங்க வந்து இந்த திரிஷதி பாராயணமா செய்யலாம். ஸோ திரிஷதி பாராயணம் வந்து முழுமையான பக்தி, அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? அம்பாளை அடையணுங்கிற அந்த ஒரு பக்தி அது இருந்தாலே அம்பாள் வந்து உங்களுக்கு வழி காமிப்போம். சரியா? இதுதான் லலிதா திரிஷதி உடைய ஒரு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த இந்த வீடியோ மூலியமா. இது அம்பாளோட அனுகிரகம் தான். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. I'll be happy to help you. குரு கடாட்சம், அம்பாள் அனுகிரகம் பரிபூர்ணம். ஸ்ரீ மாத்ரே நமः.